இன்றைக்கி செம்மையான ஒரு ஃபிஷ் கிரேவி பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பேனில் கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா வெந்தயம், பெப்பர் எல்லாம் ஆட் பண்ணி அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் போட்டு அதை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடி தான் நமக்கு மெயினாக ஃப்ளேவர் கொடுக்க போகிறது. அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் போட்டுட்டு நீங்கள் ஆயில் சூடானோடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனோடு சேர்த்து ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணி அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது லைட்டாக கலர் பிங்கிஷ் வந்ததுக்கப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணி டொமேட்டோவையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்கள் டொமேட்டோலாம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் பேஸ்ட் மாதிரி. அதனால் நீங்கள் பெருசாகவே போட்டு நல்லா அது கொஞ்சம் வதங்குற வரைக்கும் இது பண்ணிவிட்டு நம்ம ஒரு பொடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதிலே இதையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே கோகனட் கொஞ்சம், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், அப்புறம் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறமா சில்லி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி திரும்ப நல்ல ஒரு பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதுக்கப்புறமா ஆனியன், அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சில்லியும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் அதில் ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் டொமேட்டோ ஒரு ஹாஃப் டொமேட்டோ பெருசாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை மூடி போட்டு வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா கொதித்தோன்னே அதில் இப்போ நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஃபிஷ்ஷெல்லாம் உடஞ்சிடாமல் இருக்க லைட்டாக அதுக்கு கேப் விட்டுட்டு சால்ட் போட்டு அப்புறம் மூடி வச்சுருங்க. அப்புறம் இன்னொரு பேனில் கடுகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் ஆனியனும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அதை வதக்கிட்டு அதை நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். நம்ம ஃபிஷ் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.